மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனி பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்னா 7.5 சனி விடக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மன நிம்மதி ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 5 ஆண்டு காலம் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ இல்லை ஒரு ஏற்றமோ இல்லை வாழ்க்கையில் ஒரு குழப்பத்திற்கு ஒரு தீர்வோ இல்லாமல் ஒரு ஏதோ காலையில் எந்திரிக்கிறோம் இன்றைக்கி பொழுது போகுதுன்னு இப்படி தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். அடுத்தது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கணுன்னா திருமண யோகங்கள் எல்லாம் கல்யாணம்லாம் ஆயிருக்கும் சில பேருக்கு. இருந்தாலும் அதுலேயும் ஒன்றும் பெருசாக அதில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஸோ ஒரு வேளை 7.5 சனியில் பண்ணிட்டோமே அதனாலயா அப்படின்னு. ஸோ இது சனினால் மட்டுமல்லாமல் மற்ற கிரகத்தினுடைய அமைப்புனாலேயும் நமக்கு பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விடுபடுது. அது ஒரு பெரிய ரிலீஃப். பட் இந்த ராகு கேத்து 2ல் ராகு 8ல் கேத்து வராங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொஞ்சம் குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் வர்றதுக்கோ இல்லை நமக்கு ஏற்கனவே வயதானவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகிறதுக்கோ இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குரு பகவானும் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணால் இந்த சனி பெயர்ச்சி ஆன பிறகும் ராகு கேத்து குரு பெயர்ச்சி நமக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா இப்போ சனி நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, இப்போ 3ஆம் இடத்திற்கு போயிடுவார். இப்போ இந்த 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் நமக்கு 2ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். அதனால தான் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. இதில் பெஸ்ட்டு நமக்கு ரெமெடி என்ன? ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சுமாரான வேலை ஆனால் சம்பளம் கம்மி அப்படின்னா கூட சேர்ந்துருங்க. ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு நல்லாயிடும். குரு 7ல் வந்துடுவார், அப்போ உங்களுக்கு நல்லாயிடும். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் நமக்கு அதில் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அதை தாராளமாக எடுத்துக்கொள்ளவும். ஏன்னா ராகு கேதுவினுடைய டென்யூர் பெருசு, குரு பகவான் 1 இயர் தான். ஸோ ஒரு 11 மந்த்ஸ் நம்ம கஷ்டப்படணும். ஒரு நல்ல கம்பெனி ஆனால் நமக்கு சம்பளம் கம்மி அப்படின்னாலும் போய் சேர்ந்துருங்க. நல்ல வேலை நல்ல சம்பளம் ஆனால் குடும்பத்தை விட்டு தனியாக போகணும், ரொம்ப தூரம் போகணும், எனக்கு ஃபேமிலியை விட்டுட்டு போகணும் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து நம்ம திரும்ப வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ இப்படி நல்லது வரும், ஆனால் அதில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வீடு வாங்கணும், நான் வாடகை வீட்டிலே இருக்கேன், ஐயோ இஎம்ஐ இவ்வளோ இருக்கேன், என் சம்பளத்துக்கு அது சரியாக வருமா
என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். தைரியமாக வீடு வாங்குங்க. உங்களால் அந்த கடனை ஈஸியாக அடைக்க முடியும். ஏன்னா வேலையிலையும் நமக்கு சம்பளங்கள் ஏறும். ஸோ அதுக்காக நம்ம பெருசாக கடன் வாங்க வேண்டாம். நம்மளால் முடியும். ஒரு ரூ. 2000ங்கிறது ஒரு ரூ. 3000ன்னா ரூ. 1000 தானே. அதை நம்மளால் வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ இந்த காலகட்டமானது இந்த மகர ராசி நேயர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவோம். மதில் மேல் பூனை அப்படின்னு. இப்படியா அப்படியா. ஸோ எந்த பக்கம் நம்ம விழுந்தால் பாதிப்பு இல்லாமல் இருக்கணுமோ அந்த பக்கம் நம்ம விழுந்துக்கலாம். ஸோ இந்த நம்ம 2 சைடுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதில் எது எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறையா உடனே சட்டுன்னு எந்த டெசிஷன்ஸும் எடுக்காதீங்க. யூ கிவ் சம் டைம். ஒரு கல்யாண விஷயமா, லவ் பண்ணுறீங்களா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா, அதான் தெரியுமே அவனை, எனக்கு 10 வருஷமாக தெரியும் அப்படின்னுவீங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இது ஃப்ரெண்டாகவே இருக்கலாமா, இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமா, இதை நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது வேறு, கோச்சார பலன் அப்படிங்கிறது வேறு. நான் சொல்லக்கூடிய இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி பொருந்தும் அப்படிங்கிறதும் இல்லை. ஒரு சிலருக்கு அதனுடைய பலன்கள் வந்து மாறுபடலாம். கிரகநிலைகள் ஜாதகத்துலேயும் சரியில்லை, கோச்சாரத்துலேயும் நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம கொஞ்சம் இந்த மகர ராசிக்காரர்கள் நிறைய யோசிங்க. கிவ் டைம் டு டேக் டெசிஷன்ஸ். உடனே நீங்கள் டெசிஷன் எடுக்காதீங்க. 2வது, நமக்கு குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், மற்ற யார்கிட்டையுமே பண விவகாரங்களில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சண்டைகள் வருவதற்கோ இல்லை கடன்கள் வருவதற்கோ அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். கரெக்டாக எக்ஸாம் டைமில் வயிறு வலி இல்லைன்னா மைக்ரேன் ப்ராப்ளம், கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சாலே முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கண்ணை செக் பண்ணி கண்ணாடி போடணும். கண்ணாடி போடுங்க. அதனால் கண்ணு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு, அதுவும் படிக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 2வது, நீங்கள் போய் ஒரு ஹாஸ்டலில் தங்குறீங்க, நிறைய நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் கேரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அன்றைக்கி கையில் ஒன்றுமே இருக்காது, வயிற்று வலி வந்து கொன்னுடும். அதனால் பெண் குழந்தைகள் உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மெடிசின்ஸை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறது புத்திசாலித்தனம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இந்த கிரகங்கள் மட்டும் நம்மளை வச்சு செஞ்சிடும். ஒரு ஒத்த தலைவலி வந்து நம்ம அன்றைக்கி கையில் மாத்திரை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரேன் வந்து ரொம்ப அதை வந்து சஃபர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஸோ தலைவலி இருக்கிறவங்க, வயிற்று வலி இருக்கிறவங்க, அதுவும் இந்த மைக்ரேன் ப்ராப்ளம், கண் சம்மந்தப்பட்டது, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சிங்கிறது, சனி விடுது, 7.5 சனி விடுது அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னாலும், மற்ற இந்த மழை பெஞ்சு தூவானம் விடலை அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் நம்மளை அப்பப்போ வந்து சின்ன பிரச்சனைகளை கொடுத்து நமக்கு ஒரு மன ரீதியாக ஒரு பயத்தை வந்து உருவாக்கும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடை விடாதீங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஸ்ரீராம ஜெயம் உட்காந்து எழுதுங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான பரிகாரம். உட்காந்து டெய்லி 18 டைம்ஸ், அது ரொம்ப எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லையா? ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்ன உட்காருங்க, ஒரு 18 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. எழுத முடியலையா, ஸ்ரீராம நாமத்தை ஜபிச்சுட்டே போங்க. எங்கே இருந்தாலுமே ஸ்ரீராமரினுடைய நாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் விடாமல் செய்யுங்க. பொதுவாக மகர ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சி மற்றும் மற்ற கிரக பெயர்ச்சிகளுக்கு வந்து நவகிரக வழிபாடுகளை வைத்து கொள்ளவும். ஒரு சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்ற ஆரம்பிங்க, ஞாயிற்றுக்கிழமை முடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ நவகிரக வழிபாடுகளை செய்யும் பொழுதும் நவகிரக ஸ்தலங்களை சென்று வழிபாடு செய்வதும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் நன்மையை தரும்.